உன்னுடைய ஆசையோடு கூட உன்னுடைய பணத்தோடு கூட உன்னுடைய எல்லாம் நாசமா போக கடவுதுன்னு சொல்லி தான் அந்த பேதுரு சபித்துட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றான். நீ பாவ கட்டிலும் கசப்பான பிச்சிலும் நீ அகப்பட்டிருக்கிறதா நான் காண்கிறேன். பாவக்கட்டு இன்னைக்கு நம்ம கூட அப்படிதாங்க, பாவத்தினால கட்டப்பட்டிருக்கோம். பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சில பாவங்கள் நமக்குள்ள இருக்கும். நம்ம என்னதான் அறிக்கை பண்ணாலும் நமக்குள்ள அது நேச்சுரலாவே இருக்கும். அதே மாதிரி கசப்பு, இந்த ரெண்டு காரியங்களுமே கர்த்தர் வெறுக்கிறார். நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாகன்னு சொன்னாரு. நீ மற்றவங்களை மன்னித்தாதான் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இல்லைன்னா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கசப்பு. உனக்குள்ள கசப்பு இருந்துச்சுன்னா நீ யாரையும் மன்னிக்கணும்னு உனக்கு தோணாது. அந்த கசப்பு உனக்கு வளர்ந்துகிட்டே வரும். அப்புறம் நீ கசப்பான கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவ. ஆனா கர்த்தர் கசப்புகளை வெறுக்கிறார். கசப்பா இருந்தீனா இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல, நீ கர்த்தருக்கும் கசப்பான கனியை கொடுக்கிற. அவர் எப்படி நீ கொடுக்கிற கனிகளை அவர் புசிப்பாரு. ஆகினால பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அதே மாதிரி கசப்பு எதுவும் உங்கள் இருதயத்தில் இல்லாமல் இருக்கிறதா? இது ஒருவேளை உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்குமானால் நீங்க பாக்கியவான். இன்னொரு வசனம் கூட நான் வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனமும் 8வது வசனமும் வாசிக்கிறேன் பாருங்க. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறானே என்று இந்த ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க இது போல பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு என்னைக்காவது நீங்க அது உடனே கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறாரா? இப்போ நான்லாம் ஏதாவது சின்ன தவறு செஞ்சாலும் அன்னன்னைக்கு நம்ம அறிக்கை செய்வோம். படுக்கைக்கு போறதுக்கு முன்பதாக நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க, போய் பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, கோவப்பட்டிருந்தா மன்னிச்சிருங்க, யாரையாவது புண்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அனுதினமும் நம்ம கால்களை கழுவி கொண்டுதான் நம்ம போய் படுப்போம் இல்லையா? அப்போ இது என்னன்னா, நம்ம அப்படி படுக்க போகும்போது கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுப்பாரு. நிச்சயமாகவே உன் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன். அதுக்கு சில வசனங்கள் எல்லாம் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உன்னோட பாவங்களை உன்னை விட்டு நான் அகட்டிட்டேன், கடலின் ஆழத்துல உன் பாவங்களை போட்டுட்டேன், முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டுட்டேன். இப்படி ஒரு வசனங்களை கொடுப்பாரு. சில நேரங்களில் எனக்கு கொடுப்பாரு. நான் எதையாவது கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணேன்னா ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ எனக்கு என் நிமித்தமாகவே உன் பாவங்களை நான் குழைத்து போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வசனம் வரும். அப்போ எனக்கு அது சந்தோஷமா இருக்காக. பரவாயில்ல, கர்த்தரின் பாவங்களை மன்னித்து இப்போ நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். நான் அவருக்காக, அவர் என்னை நேசிக்கிறதுனால அவர் நிமித்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி போட்டார் அப்படிங்கிற அந்த நிச்சயம் எனக்குள்ள வந்துடும். அப்போ உங்க கூட இது போல கர்த்தர் பேசினாருன்னா நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை நீங்க வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் உங்க கூட இடைப்பட்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறது. கோபமோ கசப்போ மன்னிக்காத தன்மையும் உங்களுக்குள்ள இல்லைங்கிறது. இதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். கர்த்தர்